ஈரானில் சிக்கியிருந்த அமெரிக்க வீரரை வெற்றிகரமாக மீட்டுவிட்டோம் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வரலாற்றில் நிகழ்ந்த துணிச்சலான மீட்பு நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று என ட்ரம்ப் புகழாரம் சூட்டியுள்ளார். 36 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு விமானி பத்திரமாக மீட்கப்பட்டது எப்படி? கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானில் அமெரிக்காவின் F-15 ரக போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் ஒருவர் பத்திரமாக மீட்கப்பட மற்றொருவர் ஈரானுக்குள் சிக்கிக் கொண்டார். அவரை தேடிப்பிடிக்க அமெரிக்காவும் ஈரானும் கடுமையாக போட்டி போட்டன. விபத்திற்குள்ளான விமானத்தில் இருந்து தப்பித்த அந்த வீரர் உடனடியாக அமெரிக்க படையினரை தொடர்பு கொண்டதாகவும் தனது இருப்பிடம் குறித்த தகவலை தெரிவித்ததோடு காயங்களுடன் மலைப்பகுதியில் பதுங்கியிருந்ததாகவும் அமெரிக்க ஊடகங்கள் கூறுகின்றன. அவரது இருப்பிடத்தை துல்லியமாக அறிய அமெரிக்காவின் உளவுத்துறையான CIA-வும் களமிறங்கியது. இருப்பிடத்தை CIA உறுதி செய்த பிறகு அதிபர் ட்ரம்புக்கு தெரிவிக்கப்பட்டு உடனடியாக மீட்புப் பணிகள் தொடங்கியதாக கூறப்படுகிறது. மீட்புப் பணியில் நூற்றுக்கணக்கான அமெரிக்காவின் சிறப்பு படையினர், டஜன் கணக்கான விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சிக்கிய வீரர் எதிரிகளின் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருந்ததாகவும் நேரம் செல்ல செல்ல அவருக்கு ஆபத்து அதிகரித்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வீரரை ஈரானிய படையினர் நெருங்காமல் இருக்க அவர்கள் மீது வான்வழி தாக்குதல் தொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கடும் போராட்டத்திற்கு நடுவே அமெரிக்க வீரர் மீட்கப்பட்டதாகவும் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் விரைவில் குணமடைவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்பு பணியின் போது அமெரிக்காவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என ட்ரம்ப் கூறினாலும் ட்ரோன் மற்றும் போர் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக IRGC தெரிவித்துள்ளது.